என் அருமை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே கடந்த 9 மாதங்களாக நேர நிர்வாகம், கவலையை வெற்றி கொள்வது எப்படி, வெற்றிகளை அடைவது எப்படி என்றெல்லாம் சிந்தித்து கடந்து வந்து இப்பொழுது பலருக்கும் பிரச்சனையாக இருக்கிற, எல்லோரும் சந்திக்கிற இடர்பாடான கோபம் என்பதை பற்றி சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மனிதன் என்பவன் உணர்ச்சியினுடைய முழு உருவமாக இருக்கிறான். மனிதனுடைய பலங்களுள் ஒன்று கோபம் என்று நான் சொன்னால் அதை பல பேர் ஏற்க மறுப்பார்கள், அப்படியா என்று வியப்பார்கள். மிருகங்களுக்கு பசி உணர்ச்சி, காம உணர்ச்சி, உயிரை பாதுகாத்து கொள்ளுகிற சுயநல உணர்ச்சி, இந்த 3 உணர்ச்சிகள் தான் பெரும்பாலான உயிரினங்களுக்கு, மிருகங்களுக்கு இருக்கின்றன. அதனால் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் ஒன்று ஓடிவிடும் அல்லது சண்டையிடும். ஃப்ளைட் ஆர் ஃபைட் என்று சொல்வார்கள். ஃப்ளைட் என்றால் பறந்து விடுவது, ஃபைட் என்றால் சண்டையிடுவது. இந்த இரண்டிலே ஒன்று. கோபத்தை அது வெளிக்காட்டுகிற விதத்திலே சில எச்சரிக்கைகளை அது செய்கிறது. அதற்கு பிறகு அது எதிரியினுடைய பலத்தை ஆராய்ந்துவிட்டு சண்டையிடுவதா அல்லது ஓடிவிடுவதா என்பதை அது வெளிப்படுத்துகிறது. எனவே மிருகங்களுக்கும் கோபம் வருகிறது. ஆனால் மனிதனுடைய உணர்ச்சிகள் கோபம் தாண்டி பல உணர்ச்சிகளுடைய குவியலாக அவன் இருக்கிறான். அந்த உணர்ச்சிக்கு சிதைவுகள் வருகிற பொழுதுதான் அவன் பலவீனமான மனிதனாக ஆகிவிடுகிறான். மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம் என்று எடுத்துக்கொண்டால் கோபத்தைத்தான் முதலாவதாக சொல்ல வேண்டும். மனிதனுக்கு பல பலவீனங்கள் இருக்கின்றன. சோம்பல் என்கிற பலவீனம் இருக்கிறது, சுயநலம் என்கிற பலவீனம் இருக்கிறது, தாழ்வு மனப்பான்மை என்கிற பலவீனம் இருக்கிறது, அடிமைத்தனம் இருக்கிறது, இன்னும் பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். ஆனால் இவையெல்லாம் அவனை தாக்குவதை விட, அவனை பாதிப்பதை விட கோபம் என்கிற உணர்ச்சி தான் அவனை அதிகமாக தாக்குகிறது, பாதிக்கிறது. பல நேரங்களிலே அவன் தன் நிலை இழந்து விடுகிறான், தன்னுடைய வேலைவாய்ப்பை இழந்து விடுகிறான், தன்னுடைய உறவுகளை சிதைத்து கொள்ளுகிறான். ஆனால் மற்ற பலவீனங்கள் அவனை இந்த அளவுக்கு தாக்குவதாக தெரியவில்லை. இதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நான் அறிந்த வரைக்கும் கோபம் என்பது ஒரு மனிதனை தாக்குகிற அளவிற்கு வேறு எந்த உணர்ச்சிகளும், வேறு எந்த பலவீனங்களும் அவனை பெரும்படியாக தாக்குவதில்லை. இந்த நேரத்திலே எல்லா மனிதர்களும் அதே போல இருக்கிறார்களா என்கிற கேள்வியையும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆசிய நாடு என்பது ஒரு வெப்ப நாடு. அதற்கு மேலே சற்று போகிற பொழுது ஐரோப்பா கண்டம் வருகிறது. அவர்கள் மிதமான கோபங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதற்கும் மேலே போகிற போது மேலே சைபீரிய காடுகளோ அல்லது மேலே எஸ்கிமோக்களோ அவர்களெல்லாம் பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட கோபமே வராதவர்களாக இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது பருவநிலைக்கும் காலநிலைக்கும் மன உணர்வுகளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். யாரும் முயன்று பார்க்காதீர்கள், ஆனால் ஒரு சோதனையாக ஒன்றை சொல்வார்கள். எஸ்கிமோக்களுடைய முதுகிலே ஒரு வேகமாக ஒரு போட நேர்ந்தால் உடனே ஏன் இப்படி என்னை அடிக்கிறீர்கள், இனிமேல் இந்த மாதிரி அடிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் என்று சொல்வதாக ஒரு பேச்சு வழக்கு உண்டு. இதை யாரேனும் அங்கு போகும்போது முயன்று பார்த்து லேனா சொன்னார் என்று முயன்று பார்த்து பதிலுக்கு அவர்கள் மோசமாக பிரதிபலித்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. ஆனால் நான் சொல்ல வருவதெல்லாம் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதிலே மிக மேலே உலகத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கிறவர்கள் மிக வல்லவர்களாகவும், நடுப்பகுதியில் இருக்கிறவர்கள் மிதமானவர்களாகவும், கீழே இருக்கிற மக்களெல்லாம், கீழே வருகிற மெக்சிகோ அல்லது ஆசிய நாடுகள், இந்தியா போன்ற நாடுகள், கீழே வருகிற நாடுகளிலே இவர்கள்
கொஞ்சம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு பருவநிலை என்பது முக்கியமான காரணமாக இருக்கிறது. கோபம் வராதவர்கள் என்பது யார்? பெரும்பாலானவர்களுக்கு, நம்முடைய வட்டத்தை பற்றி பேசுகிறேன், பெரும்பாலானவர்களுக்கு கோபம் வருகிறது. ஒரு நண்பர் தன்னுடைய நண்பரை காண்பித்து, என்னிடத்திலே காண்பித்து, நீங்களெல்லாம் பேசுகிறீர்களே, இவ்வளவு பேசுகிறீர்களே, இவருக்கு கோபமே வருவதில்லை, நான் கோபம் வந்தே பார்த்ததில்லை என்று சொன்னார். உடனே அவரை எனக்கு சோதிக்க வேண்டும் விளையாட்டாக தோன்றியது. உடனே கேட்டேன், சார் உங்களுக்கு கோபமே வராதா? வரவே வராது. எப்படி சார் அதெல்லாம் கட்டுப்படுத்துகிறீங்க? மனிதர்கள் தானே, நம்மளாம் இயந்திரங்கள் இல்லையே, கோபமே வராதுங்கிறத நம்பவே முடியல. இல்லை நீங்கள் நம்புங்க, எனக்கு கோபமே வராது. கோபங்கிற வராமல் கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் சார், அதெல்லாம் முடியாது சார், என்னால் நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. இல்லை நான் கோபம் சார், உண்மையாக சொல்லுங்கள் சார், பொய் சொல்லாதீங்க சார், உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அட என்ன சார் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு அப்படின்னார். அப்போவே தெரிஞ்சு போச்சு, 2 நிமிஷத்தில் அவருடைய கோபத்தை வெளி கொண்டு வந்தாயிற்று. அவ்வளவு சுலபம் ஒரு மனிதனுடைய உணர்ச்சிகளை கிளறுவது என்பது. கோபம் என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல உணர்ச்சி என்று சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு அது மிக நல்ல உணர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் எப்படி அதை வடிகாலாக கொண்டு செல்வது என்பதை பற்றி நாம் பின்னாலே பார்ப்போம். நம்முடைய நாடு ஒரு வெப்ப நாடாக இருப்பதனாலே, நம்முடைய எப்பொழுது பார்த்தாலும் வியர்வையிலே கசகச என்று நம்முடைய உடம்பு இருப்பதனாலே, அடிக்கடி வியர்த்து ஊற்றுவதனாலே ஒரு சலிப்பு என்பது மிக இயல்பாக ஏற்பட்டு விடுகிறது. அந்த சலிப்பு தான் சே என்ற மொழி அதற்கு பிறகு ஒரு கடுமையான மொழியாக மாறுகிறது. அவருடைய போக்கிலே, தன்மையிலே, சொல் தரத்திலே அது மிகவும் கீழே விழுந்து விடுகிறார்கள். இதை பார்த்தார்கள் கெட்டிக்கார முதலாளிகள் என்ன செய்தார்கள்? ஒரு உணர்ச்சி பூர்வமான நிலையிலே வேலைகள் சரியாக நடக்காது, எனவே அவருடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது என்றால், நாம் இவ்வளோ நேரம் பேசினோமே அந்த விஷயம்தான். அங்கே அந்த அலுவலகத்தில் இருக்கிற பருவநிலையை மாற்றினால் அவர்களுக்கு வேலை என்பது அதிகமாக ஆகும், கோபம் என்பது குறையும், சலிப்பு என்பது குறையும், வியர்வையை குறைத்தால் வேலை நிறைய ஆகும் என்று பார்த்தார்கள். வசதி உள்ள நிறுவனங்கள் எல்லாம், நாமெல்லாம் இப்பொழுது பெரும்பாலான நிறுவனங்கள் ஏசியில் இயங்குகின்றன. ஆனால் நான் சொல்வதெல்லாம் இந்த 70களிலே 80களிலே ஒரு குளிர்சாதனம் என்கிற வசதியை அறிமுகப்படுத்திய போது வேலைத்திறனை அதிகரிப்பதிலே குளிர் அல்லது மிதமான குளிர் என்பது மிகவும் உதவுகிறது என்று கண்டுபிடித்தார்கள். உடனே முதலாளிகள் எல்லாம் குளிர்சாதன வசதியை அதிகப்படுத்தினார்கள். அதன் மூலமாக அந்த சலிப்பு மனப்பான்மை சென்றது. வியர்வை கசகச என்று இல்லாத போது, ஒரு குளிரான மனநிலை இருந்த பொழுது இவர்களுக்கும் மனமும் குளிர்ந்தது. அந்த மனம் குளிர்ந்த பிறகு அவர்கள் சக ஊழியர்களிடத்திலேயோ அல்லது வாடிக்கையாளர்களிடத்திலேயோ வருகிற பார்வையாளர்களிடத்திலேயோ அவருடைய பேச்சிலே ஒரு தரம், தன்மையெல்லாம் வந்தது. எனவே நிச்சயமாக பருவநிலைக்கும் அந்த டிகிரி என்று சொல்லப்படுகிற வெப்பநிலைக்கும் நம்முடைய மனநிலைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. நாம் எதற்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகுது, எதற்கெடுத்தாலும் அதன் மூலமாக ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு அழுத்த நிலையை உருவாக்கி கொள்கிறது, எதற்கெடுத்தாலும் ஆங்ஸைட்டி என்கிற உணர்வை ஏற்படுத்தி கொள்வது என்கிற நிலைமை என்பது நம்முடைய நாட்டினுடைய பருவநிலை முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த கோபம் இருக்கிறதே, இது இதய நோயை அதிகப்படுத்துகிறது, இரத்த அழுத்தத்தை கூட்டுகிறது, பல்ஸ் ரேட் என்று சொல்லப்படுகிற நாடியினுடைய தன்மையை மாற்றுகிறது, இன்னும் சொல்ல போனால் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறது, பல்லிலே நிறங்கள் மாறுகின்றன என்று பல்லு மருத்துவர் மாறுகின்றன என்று சொல்லுகிறார்கள், தோலுடைய தன்மையிலே பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். எனவே கோபம் என்பதை நாம் விட்டொழிக்க வேண்டிய அளவிற்கு இன்றைக்கு அவசியம் ஏற்பட்டு விட்டது. காரணம், நம்முடைய உடல்நிலையை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் கொடுக்கக்கூடிய, நாம் வெளிவிடக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை தாக்குகின்றனவா? அவர்கள் ஏதோ தூசி தட்டிவிட்டு போவதை போல் அதை தட்டிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போய்விடலாம். ஆனால் நம்மை அது தாக்குகிறது. எப்படி சாக்கடையை அள்ளி வீச நினைக்கிறவன் முதலிலே தன்னுடைய கையை அசிங்கப்படுத்தி கொள்கிறானோ, அப்படி கோபப்படுகிற என்பவன் தன்னை முதலிலே பாதித்து கொள்கிறான்.
எனவே அந்த வகையிலே அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரி, கோபத்தை கட்டுப்படுத்த முடியுமா? எப்படி கட்டுப்படுத்துவது? அதை பற்றித்தான் அடுத்தடுத்த நாட்களிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆனால் ஒன்றை சொல்லி முடித்தால்தான் இன்றைக்கு கேட்பவர்களுக்கு ஒரு செய்தியை நான் சொன்னதாக இருக்கும். கோபம் என்பது நம் மீது வர வேண்டும். இது என்ன ஒரு வித்தியாசமான கருத்தாக சொல்கிறீர்களே என்று நீங்கள் கேட்கலாம். ஏன் நாம் இப்படியே இருக்கிறோம்? ஏன் பலரும் நம்மை குறை காணும்படியாக இருக்கிறோம்? ஏன் நம்மிடத்தில் இவ்வளவு சோம்பல்தனம் இருக்கிறது? ஏன் நாம் ஒரு நிகழ்ச்சிக்கு கூட குறித்த நேரத்துக்கு நான் ஏன் போவதில்லை? ஏன் நான் எதையுமே சாதிக்காமல் இருக்கிறோம் என்று ஒரு மனிதன் தன் மீது கோபப்பட்டால் அவன் சாதனையாளனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே யார் மீதோ கோபப்பட்டு நம்மையும் பாதித்து கொண்டு அவர்களையும் பாதிக்காமல் சுய கோபம் என்பதை நாம் எடுத்துக்கொண்டால் நம்மிடத்தில் வேகம் வரும், மன எழுச்சி வரும். அதன் மூலமாக ஒரு மனிதன் விஸ்வரூபம் எடுக்க முடியும். முயன்று பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.